Assalamu alaikum நண்பர்களே, வெல்கம் டு HIDHAYA'S kitchen. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா ஹோம்மேட் நாச்சோஸ். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். நாச்சோஸ் செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்க்கலாம். அரிசி மாவு ஒரு கப் எடுத்து வச்சிருக்கோம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். 3 பச்சை மிளகாய், ஒரு 10 ல இருந்து 12 பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பு. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது மூணையும் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். கொதி வரும்போது அரிசி மாவை கொட்டி நல்லா கிளறி விடணும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நாம் பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதம் வரும்ல, அந்த மாதிரி பதத்துக்கு இதை ரெடி பண்ணிக்கணும். கை சூடு பொறுக்க இருக்கும்போதே சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுப்போம். ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சுடுவோம். இது ரெடியாகிற நேரத்துக்குள்ளே பச்சை மிளகால இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பச்சை மிளகால ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, வைட்டமின் ஏ இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா பச்சை மிளகாவை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டு வந்தால் நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். நம்ம தேவையான நாச்சோஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. பேன் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நாச்சோஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கு போட்டுடலாம். பச்சை மிளகா பற்றி பேசிட்டு இருந்தேன் இல்லையா, வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அதில் மெட்டபாலிசம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கொழுப்பை கரைக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடுவோம். பாருங்க எப்படி சவுண்ட் வருது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணோம். பச்சை மிளகால இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இல்லை நான் உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போது நம்ம பேலன்ஸ் இருக்கிறதையும் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த நாச்சோஸில் நான் கொஞ்சமாக சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்க போகிறேன். அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி விட்டுக்க போகிறோம். நாச்சோஸ் கூட சாப்பிட்றதுக்கு ஒரு டிப் ரெடி பண்ணிக்க போகிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் ஒரு ½ லெமன் நான் புழிஞ்சுக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்க வேண்டியதுதான். நம்மளோட தேவைக்கு தான் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நாச்சோஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். கெச்சப்பும் டிப்பும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். பாய்.